கல்யாணம் 2 வருஷம் ஆகுது. எனக்கு இல்லாத கொடுமை தான் திரும்ப அடிச்சாரு. ரொம்ப தொந்தரவு பண்ண திடீர் மாடி எனக்கு தள்ளி விட்டுட்டாரு. 10 லட்சம் ரூபாய் வரதட்சணையாக கேட்டு தன்னை மாடியிலிருந்து கணவன் தள்ளிவிட்டதாக இளம்பெண் ஒருவர் ஸ்ட்ரெச்சரில் வந்து வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பு புகாரை அளித்தார். திருவண்ணாமலை செய்யாரைச் சேர்ந்த எஸ்ஐ ஒருவரின் மகனான காஜா ரஃபீக் என்பவருக்கும் வேலூரைச் சேர்ந்த நர்கீஸ் என்ற பெண்ணுக்கும் 2 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கூடுதல் வரதட்சணை கேட்டு தன்னை கொடுமைப்படுத்திய கணவன் காஜா ரஃபீக் கடந்த மாதம் மாடியிலிருந்து தள்ளிவிட்டு கொலை செய்ய முயற்சித்ததாக குற்றம் சாட்டியுள்ள நர்கீஸ் ஆம்புலன்ஸில் ஸ்ட்ரெச்சருடன் வந்து புகார் அளித்தார். என்ன நடந்ததுன்னா, கல்யாணம் 2 வருஷம் ஆகுது. எனக்கு இல்லாத கொடுமை தான் செஞ்சாங்க. நீங்கள ஒரு நாள் கூட நான் சந்தோஷமா இருந்ததில்லை. வச்சு கொடுங்க, காசு எங்கள் வீட்டு முக்கியம் ஒரு நகை கொடுத்துருந்தாங்க. 10 லட்சம் கல்யாணம் செலவு செஞ்சாங்க. அவ்வளோ செஞ்சும் உங்கள் வீட்டை எழுதி பத்திரம் வாங்கிக்குவா 10 லட்சம் ரூபா காசு வேணும் எனக்குன்னு சொல்லிட்டு அடிக்கடி அடிச்சாங்க. ரொம்ப கொடுமைப்பட்டாங்க. சாப்பாடு கூட செய்ய போடல. ரொம்ப கொடுமைப்பட்டாங்க. எங்க மாமியார் அதுக்கு சொல்லி எங்க மாமியார் என் வீட்டுக்காரர் சொல்லி வந்தார். உங்க வீட்டுல என்ன சொல்றாரு? அவங்க பேச்சுலாம் கேட்டுக்கிட்டு இல்லாத கொடுப்பதை தனி கொடுத்து வச்சாங்க. வேலூர் சதுப்பேரி முல்லை நகர தனி கொடுத்து வச்சாங்க. அங்க வச்சோம் அடி சரமாரி அடி ராடுல அடி அடிச்சாங்க. திரும்ப அடிச்சாரு. ரொம்ப தொந்தரவு பண்ண நான் அவங்க கேஜில இருந்து சரிங்க இருங்க திடீர் மாடி எனக்கு தள்ளி விட்டுட்டாரு. இன்னும் வரைக்கும் என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேட்கல. போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு நான் 2 மாசமா தெரிஞ்சு இருக்கேன். இந்த மாதிரியால என்ன ஏது ஒரு வார்த்தை கேட்கல. முதிக்கிட்டாங்க. ஒரு போன் பண்ணல. நாங்க பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க. எங்க அப்பா அம்மா அங்க கடன் வாங்கிட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்க. எனக்கு என்னன்னு கேள்வி கேட்கல. நான் அரியூர்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க அவங்க என்ன கம்ப்ளைண்ட் எங்க வீட்டுல வாங்கிட்டு போனாங்க. வீரம்மாள் இன்ஸ்பெக்டர் அவங்க வாங்கிட்டு போய் ஒரு ரெஸ்பான்ஸ் அதுவும் வெத்து பேப்பர் வேற சைன் வாங்கிட்டு போனாங்க. போட்டு கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் என் பேக் சைடுல எனக்கு இடுப்பு பகுதி உடஞ்சிருச்சு. 2 கால் உடஞ்சிருச்சு. இந்த நிலைமையில் கூட என்னை பார்க்காம இருக்காங்களே. எப்படி அது பண்ணது அவங்க தானே. கவலைப்படாதேம்மா. அந்த கலெக்டர் அம்மா கிட்ட நம்ம பெட்டிஷன் கொடுத்துருக்குறோம். அழுவாத. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.